வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியின் முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியில் உங்களை சந்திக்கின்றோம். பொதுவாக வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் காலை பொழுதில் ஒரு பல விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது வழக்கம். அதே போல சமகாலத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, உள்நாடாக இருந்தாலும் சரி அல்லது சர்வதேச மட்டத்தில் இருந்தாலும் சரி, வாழ்வியலுடன் மக்களுக்கு எது தொடர்புடைய பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அல்லது பிரச்சனையாக இருக்கின்றதோ அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் வளமையாகவே விரிவாக ஆராய்வது வழக்கம். அந்த வகையில் இன்றும் மிக முக்கியமான இந்த சமகாலத்தில் இருக்கும் பிரச்சனைகளில் ஒன்றான ஒரு முக்கிய விடயம் குறித்து பேச போகின்றோம். அதாவது ஒபேசிட்டி, உடல் பருமன் என்பது இன்று அநேகருக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. இந்த உடல் பருமனினால் பல வாய்ப்புகளையும் அவர்களுக்கான தனிப்பட்ட முறையில் வெற்றிகளையும் அவர்கள் இழக்கின்றார்கள் இந்த உடல் பருமன் என்றார். ஆகவே இந்த விடயம் குறித்து விரிவாக ஆராய போகின்றோம். ஒரு விசேட அதிதி கலையகம் வந்திருக்கின்றார். இன்ஸ்டிடியூட் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்டின் தலைவரும் ஃபேக்கல்டி ஆஃப் இன்டகிரேட் மெடிசினின் விரிவுரையாளருமான டாக்டர் வி தனராஜா அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்து பேச போன்றோம். இந்த ஒபேசிட்டி, அதாவது உடல் பருமன் என்பது அநேகருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. இதனால் அவருடைய பல வாய்ப்புகளும் இழக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. உண்மையில் இந்த உடல் அதிகரிப்பு அல்லது அதிக நிறை, இவை இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கின்றதா? இந்த உடல் பருமன் குறித்தான ஒரு விளக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் டாக்டர். நிச்சயமாக. முதல்ல நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், உடற்பருமன் என்ன, ஒபேசிட்டி என்னென்று. ஒபேசிட்டி வந்து ஒரு நோய். உடற்பருமன் அதிகரிப்பதால் அதனால் இருக்கிற பாதிப்புக்கு தான் ஒபேசிட்டின்னு சொல்லுவோம். ஆனால் உடற்பருமன் வந்து ஒரு கணக்கில் இருக்கும். இப்போ எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாது, நாங்கள் ஒபேசிட்டியாக இருக்கிறோமா, உடற்பருமன் கூடியிருக்கா, இல்லாட்டி சாதாரண வழக்கத்துக்கு கொளுத்துருக்குறோமான்னு சொல்கிறேன்டா, எங்களை உடலை எப்படி நான் நிறைவேற்றலாம்ண்டு. அதுக்கு முதல்ல நான் இதை சொல்ல வேண்டும், இந்த உடற்பருமன் கூடுவதால் என்ன பாதிப்பு ஏற்படுதுண்டு. முதல்ல வந்து ப்ரெசன்டேஷன், அதை எங்களை நாங்கள் கொண்டு போகும்போது முதல்ல நாங்கள் எங்களை ஒரு ஆள் பார்க்குற வந்து உருவத்தை வச்சு தான். உருவ அமைப்பு நல்லா இருக்கும்போது இவர் டிசிப்ளின் நல்லா இருக்கிறார், தன்னில் கவனம் செலுத்துகிறான்னு விருப்பம். அப்போ இவர் தன்னில் கவனம் செலுத்தினா மட்டும்தான், தன்னில் அன்பு செலுத்தினா மட்டும்தான் மற்றவர்களுக்கு அந்த முக்கியத்தை கொடுக்க முடியும்னு விளங்கிக் கொள்ளலாம். அப்போது தன்னே கவனிக்காமல் விருப்பம் சாப்பிட்டு உடல் பருமனாக போகும்போது பார்க்குறது இவர் தன்னே அக்கறை காட்டாத போது மற்ற விஷயங்கள் எப்படி அக்கறை காட்டுற ஒரு கேள்விக்குறி வரலாம். உண்மையாக அப்படி இல்லாக்கும் இருக்கலாம், பட் பொதுவாக அப்படி தான் யோசிக்கிற ஒரு வேலைக்கு போகும்போது. அப்போ அதால் முதல் விஷயம் வந்து உங்கள் உடற்பருமன் குறைக்கிறது உங்களோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு கார் எடுத்துக்கொண்டா, ஒரு காரில் 4 பேர் வருவோம், அதில் டயர் இருக்கும், சொகஷோபம் இருக்கும். 4 பேர் போக்க அந்த டயர் தேர்றது குறைவாக இருக்கும், சொகஷோபம் நல்லா தாங்கி கொண்டு போவோம். இது ஒரு 8 பேர்னா கெத்தியாக கார் இந்த அமர்ந்து பழுது போகும், சொகஷோபத்தையும் டயர் தேயும் கார் ஓடுறது நின்று போயிடும். இதே மாதிரி தான் உருவத்துக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, உயரத்துக்கு ஏற்ற மாதிரி உடற்பருமன் இருக்க வேண்டும். உயரம் இருக்கும்போது உடற்பருமன் கூடும்போது எங்கள் மூட்டில் அந்த ப்ரெஷர் கூடும். இதனால் மூட்டு தேய்மானம், ஆர்த்ரைட்டிஸ் வருகிறது. இருதயம் கஷ்டப்படுகிறது, பம்ப் பண்ண என் உடம்பு கூட பிளட் சர்க்குலேஷன் கொடுக்க இருதயம் இதுவும் வீக்காக போகுது, லங்ஸ், இப்படி எல்லா உறுப்புகளும் கொஞ்சமாக தேய தொடங்கும், அதாவது பாதிப்படையும். உடற்பருமன் வந்து பல வியாதிகளை கொண்டு வரும். இப்போ நேர்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் உடற்பருமன் கூடாதுண்டு. இது எப்படி குறைக்கலாம்டா, அதுக்கு மேலே கேட்ட கேள்வி ஒன்று இருக்குது தானே, உடற்பருமன் ஒபேசிட்டி ரெண்டும் என்னென்னா, சாதாரணமாக நாங்கள் சொன்ன ஒரு கல்குலேஷன் இருக்குது சயின்டிஃபிக்காக, BMI, பாடி மாஸ் இன்டெக்ஸ். உயரத்தை நிறைய பார்த்து கல்குலேட் பண்ணி பார்க்குறது. ஆனால் உங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு சிம்பிள் ஐடியா, உங்களுக்கு இடுப்பை சுற்றளவு ஒரு டேப் எடுத்து அளங்க. ஆண்கள் வந்து இடுப்பின் அளவு வந்து சுற்றளவு 90 சென்டிமீட்டர் குறைவாக இருந்தால் உங்களுக்கு ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் எதுவும் வர்றதுக்கான சந்தர்ப்பம் குறைவு. அதாவது டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர் வர சந்தர்ப்பமே மிக குறைவு. இது பெண்களாக இருந்தால் 80 சென்டிமீட்டர் விட குறைவாக இருக்க வேண்டும். ஆனால் இலங்கை பொறுத்தவரையில் இப்படி தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம். என்ற எல்லாருக்குமே உடல் பருமன் கூட இருக்கும், இதனால் பாதிப்பில் கூடப்படும். அப்போ ஒபேசிட்டி வந்து உங்களோட பல நோய்களை கொண்டு வரும். இருதயத்தில் பாதிப்பு ஏற்படலாம், கிட்னியில் பாதிப்பு ஏற்படலாம், மூட்டு வியாதிகள் ஏற்படலாம் பாதிப்புகள். அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட மூளையில் கூட சில கட்டிகள் உண்டாக்கலாம் இந்த ஒபேசிட்டி கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷனால். ஆகவே நேர்கள் முதல்ல வந்து இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒபேசிட்டி வந்து ஒரு வருத்தம். ஆனால் ஓவர் வெயிட் வந்து சில நேரம் அது வந்து உடற்பயிற்சி செய்வர்கள் இருக்கிறாள் தானே, அவர்கள் மசில்ஸ் பில்ட் பண்ணும். மசில்ஸ் அந்த உடல் மசில்ஸ் எடை வந்து கூடவாக இருக்கும், ஆனால் அது வந்து உடற்பருமன் அல்ல. அப்போ அதை கொஞ்சம் விளக்கிக் வேண்டும். ஆனால் நாங்கள் யாரும் அப்படி உடற்பயிற்சி செய்வதில்லை, அவ்வளோ பெரிய மசில்ஸ் பில்ட் பண்ணுறதில்லை. எனவே எங்களுக்கு வர வந்து கொழுப்பு தான். இப்போ இதில் இன்னொரு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், இந்த கொழுப்பு எப்படி உங்கள் உடம்புல சேருது உருவாதுண்டு நேர்களுக்கு கேள்வியாக இருக்கும், இது எப்படி குறைக்கலாம்ண்டு.
முதல் கேள்வி வந்து இதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா, ஷார்ட்கட்டில் என்ன செய்யலாம். இதான் எல்லாருக்கும் நாங்களும் இப்படி ஷார்ட்கட். உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் பாதையில் வாகனம் போகும்போது இப்போ நோ என்ட்ரி போட்டிருந்தா நான் ஒரு நாள் அதில் போக மாட்டேன். யூ டர்ன் போட்டால் நான் ஒரு நாள் டேர்ன் பண்ண மாட்டேன். ஆறு இல்லை தானே டக்குன்னு டேர்ன் பண்ணால் ஈஸியாக போயிடலான்னு போகிறதுக்கு என்ன மனம் இடம் கொடுக்கும். ஏன்டா ஒழுங்காக பின்பற்றினா மட்டும்தான் நான் சந்தோஷமாக போய் சேரலாம். ஆகவே இந்த ஷார்ட்கட் குறுக்கு வழின்றது ஒபேசிட்டி இல்லை, அதை மட்டும் தேடாங்க. அதனால் வர்ற பாதிப்புகள் கூட இருக்கும். அப்போ என்ன செய்யலாம்? நல்ல ஒரு கேள்விக்கான பிறகு இருக்கும். முதல் விஷயம் வந்து உங்கள் சாப்பாடு. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் தான் எங்களுக்கு சக்தி கலோரிஸ் சேருது. நாங்கள் வேலை செய்யும் போது இந்த கலோரிஸ் செலவாகுது. அப்போ வர்ற கலோரிஸ் கூடவே இருந்து சிலவில் இருக்கிற கலோரிஸ் குறைவாக இருந்தால் கலோரிஸ் சேர்ந்து உடம்புல கொழுப்பு கூடும். அதே மாதிரி நாங்கள் எடுக்கிற கலோரிஸ் குறைவாக இருந்து சிலவில் இருக்கிற கலோரிஸ் கூடவே இருந்தால் உடம்பு மெலிய தொடங்கும். அப்போ அடுத்த கேள்வி வரும், என்னென்ன சாப்பாடு இந்த கலோரிஸ் இருக்குது, என்னென்ன சாப்பாடில் எங்களுக்கு கொழுப்பு தன்மை கூடலாம். 3 சாப்பாடு வகைகள் தான் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட், புரதச்சத்து, மாப்பொருள், கொழுப்பு. இது 3ஆல் மட்டும்தான் உடம்புல கலோரிஸ் சேர்ந்து சத்து கூடும். இப்போ சில குடும்பம் தண்ணி குடித்தா வயிறு வைக்குது, வயிறு ஊதுது, அது வந்து நான் சொன்னால் அறியாமைண்டு. தண்ணியால் ஒரு நாளும் கலோரிஸ் இல்லை, தண்ணியில் எந்த விதமான கலோரிஸ் இல்லை. எவ்வளோ குடித்தாலும் உடம்பு கொழுக்காது. தற்காலிகமாக கொஞ்சம் தண்ணியின் அளவு தாங்கிறதுக்கு வயிறு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி ஊதி இருக்கும் வழியா திருப்பி வயிறு நார்மலுக்கு போயிடும். தண்ணி நல்லா குடிக்கலாம். இப்போ இதுக்குள்ள ஒரு சின்ன டிப்பு சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ இந்த வெயில் காலங்களில் தண்ணி எவ்வளோ குடிக்க வேண்டும், எவ்வளோ எங்களுக்கு தண்ணி தேவை, வரும்போது குடித்தா காணுமா, இல்லாட்டி ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குடித்தா காணுமா, 6 லிட்டர் குடித்தா காணுமாண்டா நல்லா கவனித்துக்கொள்ளுங்களே. நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது உங்கள் யூரின் பாஸ் பண்ணும்போது யூரின் ஒயிட்டாக போனால் வெள்ளையாக போனால் உங்கள் உடம்புக்கு தண்ணியின் அளவு காணும். அதே கொஞ்சம் மஞ்சளாக போச்சுதுண்டா அளவு காணாதுன்னு அர்த்தம். அதுக்கு இன்னும் தண்ணி காண போகும்போது தான் இந்த வாய் காய்கிறது, தாகம் வர்றது, அது ஒரு அறிகுறியாக போகுது. எனவே ஒவ்வொரு முறையும் சிறுநீர் கழிக்கும் போது பாருங்கள், சிறுநீர் கொஞ்சம் வெள்ளையாக போச்சுதாண்டா நீங்கள் குடிக்கிற தண்ணி அளவு காணும். அப்படி மஞ்சளாக போச்சுன்னா இந்த தண்ணி குடிச்சு கொள்ளுங்கள். எனவே தண்ணி குடிக்கிறதால வயிறோ உங்களுக்கு கலோரிஸோ கூடுவதில்லை, கொழுப்பு கூடுவதில்லை. அப்போ நாங்கள் 1 கிராம் ப்ரோட்டீனில் 4 கலோரிஸ் இருக்குது. 1 கிராம் கார்போஹைட்ரேட் மாப்பொருளில் 4 கலோரிஸ் இருக்குது. 1 கிராம் ஃபேட்டில் 9 கலோரிஸ் இருக்குது. இது 2 மடங்கு. அப்போ நாங்கள் ஃபேட்டான சாப்பாடு சாப்பிடும்போது உடம்பு கேத்தியாக பருமன் ஆகும். அப்போ இந்த ஃபேட் இதில் இருக்குது, எண்ணெயில் எல்லா வகையான எண்ணெயிலும் இருக்குது. கொலஸ்ட்ரால் ஃப்ரீ இருந்த எண்ணெய் கூட அதில் கலோரிஸ் இருக்குது. அதே மாதிரி சூப்பு வகை இறைச்சிகள், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி எல்லாத்துலேயுமே இந்த ஃபேட் கூட இருக்குது. அது மாதிரி ஃப்ரோசன் ஃபுட், இப்போ சொசேஜன்னு சொல்லுவோம், இல்லாட்டி மற்ற மீட் ஐட்டங்கள் எல்லாமே கொழுப்பு இருக்குது. அப்போ இதுகளை கொஞ்சம் பட்டர், பால் எல்லாத்துலேயுமே வகையான கொழுப்பு கூட இருக்குது. இந்த வகை சாப்பாடை குறைக்கும் போது உடம்பு குறையும். இப்படி தான் எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தார், நோயாளி, நல்ல குண்டு, பெரிய சைஸில். அப்போ நான் கேட்டேன், உங்களோட சாப்பாடு என்ன மாதிரி. அவர் கிட்டத்தட்ட ஒரு 250-300 கிலோ இருப்பேன். அவருக்கு உட்கார வைக்கிறதுக்கு இந்த கிளினிக்கில் கதில் காணாது, அந்த கட்டில் தான் உட்கார வச்சு இப்போ நான் அவருக்கு பேட்டி காண்றேன். என்ன சாப்பிடுங்கன்னா விடியோ 2-3 பிளேட் ரைஸ், சோறு, அது 2 ரோஸ்ட் சிக்கன், இல்லாட்டி வயிறு நிறையாதான். அப்புறம் மத்தியானம் இதில் 2 மடங்கு. அவர் சொல்ல சொல்ல எனக்கு பசிக்குது, அப்படி சாப்பாடு ருசியாக சொல்கிறாரு. டின்னர் இன்னும் 20 சாப்பாடு, அப்போ தான் நித்திரை வரும் பண்ணுறாரு. இப்போ இவர் எப்படி சாப்பாடு குறைக்க வைக்கலாம், என்ன செய்யலாம், ட்ரீட்மெண்ட் முதல்ல. அப்போ நான் சொன்னேன், சரி நீங்கள் மத்தியானம் சாப்பிடுங்க, காலையில் சாப்பிடுங்க, இரவு என்ன செய்யுங்க, ஒரு 2 ஸ்லைஸ் சின்ன துண்டு பான் எடுத்து பட்டர் கொஞ்சம் ஜாம் பூசி சாப்பிடுங்கண்டு. உடனே ஓகேன்னுட்டார். சரி நான் செய்கிறேன்ண்டு. எனக்கும் பெரிய சந்தோஷம், ஏதோ சாதித்த மாதிரி. நான் சொல்ல கேட்டுட்டா தானே. அது ஒரு கேள்வி கேட்டார், எனக்கு தலையை சுற்றி போச்சு. அவர் கேட்டார், இந்த 2 துண்டு ஸ்லைஸ் பான் வந்து இரவு சாப்பாடுக்கு முதலாக புறகாண்டு பாருங்கள், இவ்வளோ சாப்பிட்ற, அதை சேர்த்து இதை சாப்பிடணும்னு யோசிச்சார் பாருங்கள், அப்படி இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பேஷண்ட் வந்தார். அவர் சொன்னார், நான் நல்ல சைஸ் என்ன சாப்பிட்டேன், காலையில் 2 ஸ்லைஸ் பான் தான் சாப்பிட்றாரு. இப்போ எனக்கு ஒரே ஆச்சரியம், 2 ஸ்லைஸ் பான் சாப்பிட்டு இப்படி வெயிட் கூடுதுண்டா, அப்படி எனக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நானும் கேட்குறேன். கடைசியாக சொன்னார், அவன் 2 ஸ்லைஸ் வந்து ஒரு ராத்தில் 2ஆக வட்டி சாப்பிட்றாராம். அது அவட 2 ஸ்லைஸ். நான் அந்த சின்ன சைஸுக்கு அதை தான் நான் யோசிச்சு கொண்டே இருக்கேன். நான் சாப்பிட்ற அளவுக்கு ஒப்பிட்டு கொண்டு இருந்தேன். அப்போ சில விஷயங்கள் வந்து நாங்கள் நோயில் கதைக்க ரொம்ப விலையை கதைக்க வேணும். எனவே உங்களுக்கு சொல்லக்க நேர்களே கொஞ்சம் நான் முடிஞ்ச அளவுக்கு சரளமான முறையில் சொல்ல பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். அப்போ எங்களுக்கு நான் சொன்ன 1 கிராம் ப்ரோட்டீனில் 4 கலோரிஸ், 1 கிராம் கார்போஹைட்ரேட் 4 கலோரிஸ், 1 கிராம் ஃபேட்டில் 9 கலோரிஸ் உண்டு. இப்போ சொல்ல நான் காலையில் 2 ஸ்லைஸ் பான், அதாவது ஒரு ராத்தில் இல்லை, சின்ன துண்டு, ஒரு ராத்தில் 18 வெட்டினா வரும் அந்த சைஸ் 2 துண்டு சாப்பிட்றேன். நான் வெயிட் கூடுதுண்டுவாங்க. இது என்ன நடக்குதுண்டா, நாங்கள் ஒரு ஸ்லைஸ் பான் எடுத்தால் இப்போ ஒரு 10 கிராம்ண்டா
4 கலோரிஸ் இன்ட்டு 10 40 கலோரிஸ். அந்த ஒரு பான் மட்டுமே சாப்பிட்டா 40 கலோரிஸ் கிடைக்கும். ஆனால் எத்தனை பேருக்கு அப்படி சாப்பிட விருப்பம்? சுவையாக வேணும், இனி கொஞ்சம் நல்ல டேஸ்ட். அப்போ அதுக்கு ஒரு பட்டர் பூசுவோம். ஒரு 10 கிராம் பட்டர் வைப்போம் உதாரணத்துக்கு. அந்த 10 கிராமும் ஃபேட் கொழுப்பு. அப்போ 1 கிராம் கொழுப்பில் 9 கலோரிஸ்னால் 10 கிராமில் 90 கலோரிஸ் ப்ளஸ் முதல் 40 கலோரிஸ் பானில் 130 கலோரிஸ். ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இனிப்பாக இருந்தால் ஜாம் நல்லா இருக்கும் தானே. அப்போ ஒரு 10 கிராம் ஜாம், அது ஒரு கார்போஹைட்ரேட் 40 கலோரிஸ். அப்போ 130 40 170 கலோரிஸ். தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் பருப்போ வேறு கறி இருந்தால் 200 கலோரிஸ். ஒரு ஸ்லைஸ் பானை 40 கலோரிஸோட முடிக்கலாம், 200 கலோரிஸும் கொண்டு போகலாம். அப்போ நாங்கள் சொன்னது என்ன சேர்க்குறோம், சாப்பிட்டது ஒரு சின்ன பான் தானே, அதுக்கு வெயிட் கூடுதாண்டா. இதுதான் வித்தியாசம். நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடு அவதானிச்சா தெரியும் எவ்வளோ கொழுப்புங்களும் சேருதுண்டு. இதை கவனமாக பார்த்தாலே வெயிட் குறையும். அதே நேரத்தில் நேர்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கலாம், இப்போ எந்த சாப்பாடு நான் குறைக்க வேணும், என்ன நேரம் சாப்பாடு இல்லை எது முக்கியம்ண்டா. நார்மலாக சொல்லுவாங்க காலையில் நீங்கள் சாப்பிட ராஜா மாதிரி சாப்பிடணும், மத்தியானம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், இரவு சாப்பாடு உங்களை எதிரிக்கு கொடுத்துருங்க. இப்போ இதில் எந்த விளையாடுறதுக்கு எந்த சாப்பாடும் கூடாது. ஏனெண்டா காலையில் சாப்பாடு நிச்சயமாக தேவை. நீங்கள் நாள் ஃபுல்லாக இயங்க போகிறீங்க, வேலை செய்ய போகிறீங்க. அப்போ சிலருக்கு சக்தி தேவை. காலை சாப்பாடு நல்லா இருக்க வேணும். அப்படி சாப்பிட்ற சாப்பாடு காணாடித்தான் உங்களுக்கு ஒரு சோர்வு தன்மை வரும், டயர்ட் வரும், வீக்காக போயிடுங்க, டெய்லி ஒரு கொஞ்சம் மயக்கம் வரும், நித்த வர பார்க்கும். அதுவும் காலை சாப்பாடு 8 மணிக்கு மேலே சாப்பிட வேண்டும். இப்போ இதில் கண்ண விஷயங்கள் சொல்கிறதுக்கு நேரலுக்கு, இப்போ எத்தனை பேர் 8 மணிக்கு மேலே சாப்பிட்றீங்க, அதுவும் உட்காந்து அதை சாப்பாடை ரசித்து சாப்பிட்றீங்க, ஒரு இனிமையாக பாட்டு கேட்டுக்கொண்டு. நாங்கள் அத்தனை பேரும் அவசரம் எழும்பி டைம் ஆகுது வேலைக்கு ஓடிக்கொண்டே சாப்பிட்றோம். சில சாப்பிட நேரம் கிடைக்காது, வேலைக்கு போகிறோம், போய் உழைக்கிறோம், வேலை செய்கிறோம், திருப்பி காசு கிடைக்குது, திருப்பி வாரோம், திருப்பி இதே சாப்பிட நேரம் இல்லை, திருப்பி ஒரு உழைக்கிறோம். இப்போ வாழ்க்கை நாங்கள் என்னத்துக்கு வாழ்கிறோம், என்னத்துக்கு உழைக்கிறோம், ஒரு கேள்விக்குறி வருது. உதாரணத்துக்கு நாளைக்கு நாங்கள் சாப்பிட்றோன்னு வைப்போமே. அப்போது உங்கள் வாழ்ந்த வாழ்க்கை திரும்பி பாருங்கள், ஒரு நாளாவது முழு நாள் சந்தோஷமாக உண்மையாக நிம்மதியாக இருந்துருக்கிறோம்டா பெரிய ஒரு கேள்விக்குறி. ஓடிக்கொண்டு ஒரு ஆள் கதைச்சிக்கொண்டு என்ன மாதிரி மாற்றலாம், என்ன செய்யலாம், ஒரே டென்ஷன் தான் வாழ்க்கை போகுது. இப்படியே போய் சாக போகிறோம். இப்போ இந்த வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருக்குது? ஒரு முறை தான் இந்த வாழ்க்கை ஜென்மம். இப்போ இன்றையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனை டென்ஷனை குறைச்சிருங்க. நடக்கிறது நடக்கட்டும், அந்த நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம். இந்த மனப்பக்கம் இருந்தாலே சந்தோஷம் உங்களை நோக்கி வரும். ஏன்னா அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே தான் இருக்குது, வெளியிலேருந்து யாருமே கொடுக்க முடியாது. நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் வரும். இப்போ கால் எழும்பி கொஞ்சம் உடற்பயிற்சி செய்து, நான் உடற்பயிற்சிக்கு புற வாரேன், கொஞ்சம் உடற்பயிற்சி செய்து குளிச்சுட்டு உட்காந்து மேசையில் இருந்து சாப்பிடுங்க. 2 விஷயம் இருந்து சாப்பிடும். ஒன்று இந்த சாப்பாடுக்கு மரியாதை கொடுக்குறீங்க, பொறுமையாக சாப்பிடுங்க. அடுத்தது இருந்து சாப்பிடும்போது ஹோமோன்ஸ் ஒழுங்காக வேலை செய்கிறதால ஒழுங்காக அது ஜீரணிக்கப்படும், சமீபாடு செய்யும், டைஜஷன் நல்லா நடக்கும். ஆனால் நாங்கள் பொதுவாக ஓடிக்கொண்டே தான் சாப்பிட்றோம். சரி சாப்பிட்டு இப்போ உதாரணத்துக்கு எப்பவுமே இன்றைக்கு காலையில் என்ன சாப்பிடுங்களா, நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா ஞாபகம் இருக்காது. இப்படி தான் சாப்பிட்ற வாழ்க்கை போதா? நான் ஒரு கிழமை சாப்பிட்டாலும் சொல்ல இந்த நாள் இதை சாப்பிட்டேன், சுசி சாப்பிட்டேன், இப்படி சாப்பிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த சாப்பாடு உடம்புல மனசுலேயும் சேர வேண்டும். அப்போ இன்றிலேருந்து சில வாழ்க்கை முறையை மாற்றுங்க, உங்களோட வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாகும், அதே நேரத்தில் நோயற்றும் இருக்கும். ஆக காலை சாப்பாடு 8 மணிக்கு மேலே சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் நீங்களும் பசி வர வேண்டும். வந்தால் நீங்கள் சாப்பிட்ற அளவு கணக்காக இருக்கும். அதான் சொல்கிறது, நீங்கள் வயிறு ஃபுல்லாக நிறைய சாப்பிடக்கூடாது, 3/4 வயிறு சாப்பிட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக குடிக்க வேணும். இதுலேயும் கணப்பேருக்கு பிரச்சனை வர்றது இந்த கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் மாதிரி நெஞ்சரிவு கணப்பேருக்கு வரும். இது காரணம் என்ன? சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது, எல்லாட்டி சாப்பிட்டு உடனே நிறைய தண்ணி குடிக்கிறது. இதனால் என்ன செய்யுதுன்னா இந்த உடம்புல ஒரு வேல்வ் இருக்கும், இந்த கீசல் ஃபேக்கஸில் ஒரு வேல்வ் இருக்கும். அந்த கேஸ் ப்ரெஷருக்கு அந்த வேல்வ் ஓப்பன் ஆனால் ஆசிட் HCl வந்துடும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதுதான் சாப்பாடை சமீபாடு செய்கிற ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல் ஆசிட். அந்த ஆசிட் எடுத்து நீ கையில் போட்டிங்கன்னா இங்களை பக்கத்தில் வரும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆசிட். அதுவும் வயிற்றுக்குள்ளே இருந்து சாப்பாடு சமீபாடு செய்யும். வயிற்று சுவர்கள் அது தாய்க்குள்ளே சக்தி இருக்கும். ஆனால் தொடர்ந்து சாப்பிடாம விடும்போது இந்த ஆசிட் சுவர்களை தாக்கி அல்சர் தோண்டலாம். எல்லாத்தையும் தண்ணி குடிக்கும்போது இந்த ஆசிட் மேலே வர்றதால இந்த இடங்கள்லாம் அந்த ஆசிட்டை தாங்க சக்தி இல்லை, கீழே தான் இருக்குது. மேலே தான் நெஞ்சரிவு கஷ்டமாக இவரை ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்போ சாப்பிட்ட பிறகு ஒரு சின்ன முடர் தண்ணி மட்டும் குடித்தா காணும். எல்லாத்தையும் தாம இருந்தால் தண்ணி குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. தண்ணி உடம்புல ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும், உறிஞ்சிக்கொள்ளும். சாப்பிடும்போது மட்டும் எந்த வயதும் தண்ணி குடிக்கக்கூடாது. இது முக்கியமான விஷயம், உங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்போ சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா ஒரு 3/4 வயிறு நிறைஞ்சிட்டு தான் ஒரு 10 மணி 1 மணிக்கு உங்களுக்கு திருப்பி பசி வரும். பசி வரும், லைட்டாக ஏதாவது கொஞ்சமாக சாப்பிடுங்க. அப்புறம் மத்தியானம் அப்போ உங்களுக்கு பெரிய பசி இருக்காது, அப்போ கொஞ்சமாக சாப்பிட்லாம். நாங்கள் என்ன செய்வோம், சரி காலையில் சாப்பிட மாட்டோம், மத்தியானம் உட்காந்தா சோறு மல்ல போட்டால் அங்கே இருக்கிற ஆள் முகம் தெரியாது. அவ்வளோ அதுக்குள்ள ஒரு கிழங்கு கிண்டி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா
அதுக்கப்புறம் யோசிப்போம், இன்றைக்கு கூட சாப்பிடுந்தா நாளைக்கு குறைப்போம், நாளுன்றது நாளையாகவே இருக்கும், இன்றைக்கே வராது. அப்படி தான் எங்கள் வாழ்க்கை. இப்போ மத்தியானம் கொஞ்சமாக சாப்பிடுவீங்க, அப்புறம் 3-4 மணிக்கு லைட்டாக பசி இருந்தால் கொஞ்சமாக, ஒரு நாளைக்கு 5 வேளை கொஞ்சமாக சாப்பிடுங்க. கெதியாக சமீபாடு அடையும், உடம்பு அதை யூஸ் பண்ணிக்கொள்ளும். உங்களை சாப்பாடு உங்களோட உடம்பு நிறைய குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ டின்னர் தான் முக்கியம். இரவு சாப்பாடு வந்து முடிஞ்சால் 6 மணிக்கு முதல் சாப்பிட முடிச்சிடுங்க. அதுவும் பெருசாக இல்லாமல் லைட்டாக பழங்கள் இல்லாட்டி அவிச்ச மரக்கறி, வெஜிடபிள்ஸ், பாயில் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது மிக நல்லா. இரவில் பசிச்சா ஒரு ஆப்பிள் சொல்லுவாங்க. இந்த சொலிபிள் ஃபைபர்ஸ் இருக்குது, அதாவது நார்ப்பொருட்கள், கரையில நார்ப்பொருட்கள் வந்து உங்களோட உடம்புல பசின தன்மையை குறைச்சி வயிறை ஃபுல்லான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் மூளைக்கு. இந்த மூளை தான் எங்களுக்கு பசியை தூண்டுறது. சின்ன சாப்பிட்டு போகிற சில ஆக்களுக்கு ஐயோ இன்னும் பசிக்கு சாப்பாடு கண்ணோன்னு பசி உணர்வு வரும், இந்த சிமுலேஷன். இல்லை சாப்பிடணும் இனிப்பை தேடும், நான் சாப்பிடணும். இது எல்லாமே மனநிலை. இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டீங்கன்னா நார்மலாக வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் இரவில் பசிச்சா ஒரு ஆப்பிள் இல்லாட்டி வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பசி தன்மை குறையும். இப்படி ஒரு 2-3 நாளைக்கு பழக உங்களோட உடம்பு இந்த கிரேவிங் சொல்லி தேடுறதை குறைஞ்சி கொள்ளும். அப்போ உங்களோட பசி நிலை குறையக்க உங்கள் உடல் பருமன் தண்டுப்பாலில் குறையும். கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெருமையாகவும் ஒரு சாதித்த ஃபீலிங் இருக்கும். நீங்கள் எங்கே போக்கையும் ஆடம்பரமாக சந்தோஷமாக போகலாம். எல்லாருக்குமே உடல் பருமன் குறைக்கலாம். சிலாக்களுக்கு வந்து இந்த ஹோமோன் சேஞ்சஸ் இருக்குது, அது இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. உங்கள் ஹோமோன் இன்பேலன்ஸ் ஆகி உடல் பருமன் கூடலாம். அவனுக்கு சில நேரத்தில் மருத்துவ உதவி தேவைப்படலாம், கைட்னஸ் தேவைப்படலாம். பொதுவாக உடற்பருமன் வந்து சாப்பாடு. டாக்டர், உண்மையில் ஒரு பல விடயங்கள், தெரியாத பல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு இந்த உடல் பருமன் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை டாக்டரிடம் கேட்டு நீங்கள் அதற்கான தெளிவினை பெற்றுக்கொள்ளலாம். அழைக்கலாம் 0112-50-53-16. உங்களுடைய சந்தேகங்களை நேரடியாகவே டாக்டரிடம் கேட்டுக்கொள்ளலாம். டாக்டர், அடுத்ததாக எனக்கு ஒரு சந்தேகம். சிலர் இந்த உடல் பருமன் பற்றி பேசும் பொழுது இந்த உணவு கட்டுப்பாடு அல்லது இந்த கலோரி எரிப்பது விடயமாக இருக்கிறது. சிலர் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் மெலிவாக இருப்பார்கள், ஒல்லியாக இருப்பார்கள். சிலர் இந்த டயட் என்று சொல்வார்கள், டயட் என்ற அந்த உணவு கட்டுப்பாடு என்று உணவை மிக குறுக்கி அல்லது மிக சுருக்கி இருந்தாலும் கூட அவர்கள் கொழுத்தவர்களாக, பருமனானவர்களாக காணுவாங்க. இது என்ன டாக்டர், இதற்கு என்ன விடயம், என்ன காரணம்? மிக அருமையான கேள்வி. கண்ணப்பேருக்கு சந்தேகம். நான் இதை கதைக்குன்னு யோசனை எனக்கு மறந்து போயிட்டு நீங்கள் கேட்டதால் வெரி சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு உடம்புல சில இயற்கையாக சில இதுகள் இருக்குது, இயற்கையான செல்ஸ் ஃபங்க்ஷன், அதாவது மெட்டாபாலிசம்னு சொல்லுவோம். அந்த மெட்டாபாலிசம் வந்து உடம்பு எங்களோட தன்மை, கலோரிஸ், நீங்கள் எடுக்க சாப்பாடை உடம்பு எப்படி உடைச்சி பாவிக்குது, அதுதான் அனாபாலிக் கெட்டாபாலிக்னு மாறுபடும். அங்கால இப்போ சிலாக்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் இந்த மெட்டாபாலிசம் மெட்டாபாலிசம் உடம்புக்கு எதிரியாக சாப்பாடு உடைச்சி கலோரிஸாக யூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும். அவங்களுக்கு கொழுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். ஆனால் அதிர்ஷ்டம் யார் பார்க்கலான்னா குண்டானாக்கள் பார்ப்பாங்க அதிர்ஷ்டம் சாரின்னு. ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஐயோ நான் மெலிஞ்சிருக்கிறேனே குண்டார இல்லைன்னு. ஆனால் லோ மெட்டாபாலிசம் மக்களுக்கு சொன்னீங்க கொஞ்சம் சாப்பிடணும் குண்டு சாப்பாடை பார்த்தா கூட வெயிட் கூடிடும். அவளுக்கு அப்படி ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நேரம். அவையில் சேர்ந்து சாப்பாடை குறைக்க வேணும். இல்லாட்டி தான் இந்த எக்ஸசைஸ் வருது, முக்கிய பங்கு எடுக்குது வெயிட்டை கூட்டுறதுக்கும் வெயிட்டை குறைக்கிறதுக்கும். ஸோ இந்த மெட்டாபாலிசம் வந்து முக்கியமான சில ஆக்களுக்கு. இப்போ என்ன எடுத்தால் கூட எனக்கு லோ மெட்டாபாலிசம், அதாவது நான் கொஞ்சம் சாப்பிட கூட எனக்கு வெயிட் கூடிடும், என் உடம்புல தன்மை அப்படி. அப்போ இதை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு என்ன முயற்சி, சாப்பாடோட சேர்த்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இது முக்கியமாக நேர்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். உடல் பருமனாக இல்லாமல் பார்த்துக்கொள்றதுக்கு உங்களுக்கு முயற்சி தேவையுண்டு. டாக்டர், ஒரு பல விடயங்கள் இருக்குது, நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த அதிக அளவிலான உணவை உட்கொள்வது அல்லது அதனுடைய மூளையிலிருந்து அந்த ஓடர், அந்த ஆசை தொண்டு பொழுது சிக்னல் வரும் பொழுது அதிக அளவிலான உணவை உண்கிறார்கள். இந்த உணவு பழக்க வழக்கத்தை அல்லது அதிக அளவிலான உண்ணும் முறையை குறைப்பதற்கு ஏதேனும் வழிமுறைகள் இருக்கிறதா டாக்டர்? நல்ல ஆமாம் டாக்டர், மன்னிக்க வேண்டும். இப்பொழுது ஒரு அழைப்பில் ஒருவர் காத்திருக்கின்றார் உங்களிடம் சந்தேகத்தை கேட்பதற்கு. வணக்கம். சொல்லுங்கள் லிங்கேஸ்வரன். டாக்டர் என்ன கேட்க போறீங்க? செட் ஆகுற மாதிரி சாப்பாடுக்கான நடக்க முடியாது டாக்டர். எனக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது சாப்பாடு வழிமுறைகள் இருக்கா? வணக்கம் லிங்கேஸ்வரன். உங்களோட பேர் எனக்கு ரொம்ப படிச்சமான பேர். நீங்கள் அநேகமாக நேத்ரா சேனலோட கணக்கு இணைந்திருப்பீர்கள். கணக்கு ப்ரோக்ராமுக்கு லைவ் ப்ரோக்ராம் 9:30 இல்லாட்டி கணக்கு ப்ரோக்ராம் கூட இதை கூட கேட்டுருக்கிறேன். சந்தோஷம் உங்களோட கதைக்கிறது. முக்கியமாக உங்களுக்கு நடக்க கஷ்டமாக இருக்குது, அதால் உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடுகள் கேட்டுருவீங்க. உண்மையாகவே எங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உடற்பயிற்சி ஒரு முக்கியமான தேவையான விஷயந்தான். அது செய்ய முடியாத நேரத்தில் உங்கள் சாப்பாடை வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி கொழுப்புத்தன்மை உள்ள சாப்பாடு நல்லா குறைச்சி கொள்ளுங்கள். அதாவது பால் குடிக்கிறேன்டா, பால் வந்து
கொழுப்பு நீங்கிய பால் நான் ஃபேட் பால் எடுத்தால் அந்த கலோரிஸ் மிக குறைவாக இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சுவை கஷ்டமாக இருக்கும். இது என்ன தண்ணி மாதிரி இருக்குது, கொழுப்போட குடிச்சா நல்லா இருக்குண்டு ஒரு கிழமை குடிச்சு பாருங்கள், பழகிடும். அது ஒரு கொழுப்போட குடித்தா கூட எண்ணெயாக ஃபீல் பண்ணுங்க, இது என்ன கொழுப்பு கூட இருக்குண்டு. எல்லாமே நான் பழக்கம். ஸோ கொழுப்புத்தன்மை உடம்புல குறைச்சி கொள்ளுங்க. மற்றது கூட பழங்கள் மரக்கறிகள் உங்கள் சாப்பாடை சேர்த்துக்கொள்ளுங்க. முக்கியமாக இந்த சோறு இருக்குது தானே, அது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது உடல் கொழுப்புக்கு. எங்களுக்கு உண்மையாகவே மத்தியான சாப்பாடுக்கு சோறு தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டால் நான் சாப்பிட சொல்லுவேன், ஒரு கரண்டி சோறு தான், சின்ன கரண்டி, டேபிள் ஸ்பூன் சொல்லுவேன், மேசக்கரண்டி ஒரு சோறு போட்டு கறி நிறைய போட்டு சாப்பிடுவேன். வயிறு திருப்தியாக இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், சோறு நிறைய போட்டு கறியை போட்டு சாப்பிடாது. சோறு வந்து ஃபுல்லாக கொழுப்பை கூட்டுது, உடம்புல ஃபேட்டு கூடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துது. உங்கள் சாப்பாடில் கார்போஹைட்ரேட், இந்த சோறை முக்கியமாக குறைங்க. கண்ட நேரத்தில் தேவையில்லாமல் மாப்பொருள் சாமான கூட சேர்க்காயங்க. பசிச்சா சாப்பிடுங்க. அப்போ அதுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்லித்தரேன். முக்கியமாக உங்களுக்கு உடற்பயிற்சி இல்லாதபடியாக நல்ல ஒரு உடற்பயிற்சி இருக்கின்றது, நீங்கள் இருந்து கொண்டே செய்யலாம். ஒரே ஒரு விஷயந்தான், எப்போதுமே இந்த மாதிரி தலை மூவ் பண்ணுறதுக்கு பழகிக்கொள்ளுங்க. யாராவது சாப்பாடு வேணுமான்னு கேட்டால் இந்த எக்ஸசைஸ் பண்ணி செய்யுங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, உங்களோட உடம்பு வெயிட் குறையும். இது நல்ல ஒரு பயிற்சி. ஆனால் நாங்கள் இப்படி பழகிட்டோம்டா, வேணுமான்னு கேட்டால் அது பிறகு எங்களோட கூடிக்கொண்டே போகும். நன்றி கேள்வி கேட்டதுக்கு லிங்கேஸ்வரன். உண்மையில் நன்றி டாக்டர். அடுத்த ஒரு கேள்வி டாக்டர். இப்பொழுது இந்த லிங்கேஸ்வரன் கேட்டது தான் ஞாபகம் வருது. சிலருக்கு இந்த உணவை எரிப்பதற்கு, அந்த கலோரியை எரிப்பதற்கு வேண்டும், அதிக அளவிலான கலோரி எடுத்துக்கொள்கிறோம், அது அந்த அளவு செலவு செய்யாவிட்டால் நாங்கள் உடல் பருமன் வருகிறது. இப்பொழுது இந்த உடற்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி தெரியாதவர்கள் அல்லது உடற்பயிற்சி என்ற அந்த அறிவு, அடிப்படை அறிவு இருந்தும் உடற்பயிற்சி செய்ய முடியாதவர்கள், இப்பொழுது ஜிம் அதிக அளவில் வந்துவிட்டது, வெளியே சென்று தான் அந்த உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு நிலை இருக்கிறது. அவ்வாறு போக முடியாதவர்கள் அல்லது வீட்டில் உள்ளவர்களே என்னென்ன அன்றாட பணிகள் மூலம் இந்த உடற்பயிற்சியை மேற்கொள்வது, இந்த உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது? மிக மிக அருமையான கேள்வி. அது அடுத்து நான் வரவிருக்கிறேன். உடற்பயிற்சி. இப்போ உடற்பயிற்சி என்னொன்னே, எக்ஸசைஸ் என்னொன்னே எல்லாரும் யோசிக்கிற வந்து ஜிம்னாசியம் போய் செய்கிறது, வெயிட் லிஃப்டிங் இல்லை ட்ரெட்மில் போகிறது, அந்த மாதிரி இல்லை. நீங்கள் என்ன செய்தாலும் கடைசி அது என்ன அடுத்த அடிப்படையான உடம்பு இயக்கம், உடம்பு இயங்க வேண்டும், அவ்வளோ. அந்த உங்களுக்கு வேர்வை வர வேண்டும், ஹார்ட் பீட் பல்ஸ் கூட வேணும். இதான் அந்த உடற்பயிற்சினா அடிப்படை தத்துவம். இதை புரிஞ்சு கொண்டால் உங்களுக்கு எக்ஸசைஸ் ஈஸியாக இருக்கும். இப்போ சில முக்கியமாக அம்மாமார்கள் எடுத்துக்கொண்டா, பொதுவாக வீட்டில் கல்யாணத்துக்கு முதல் பெண்கள் மெலிஞ்சிருந்தாலும் கல்யாணத்துக்கு பிறகு பிள்ளை பிறந்த பிறகு வெயிட் கூடிடுவாங்க, எல்லாருமே கொடுப்பாங்க. 2 காரணம் வந்து, ஒன்று தங்களில் கவனம் இல்லை, அதை விட முக்கிய காரணம் வந்து சமைச்ச பிறகு வீட்டுக்கு எல்லாரும் சாப்பாடை கொடுத்துட்டு மிஞ்சி இருக்கும், அதை வீச மனம் வராது, அநியாயம் என்று யோசிச்சு அவங்களே சாப்பிடுவாங்க. அதனால் இன்னும் செலவு கூடுது. ஏன், உடம்புல வருத்தம் வந்து வயிற்று போகும்போது அந்த சாப்பாடு வீசுகிற அளவுக்கு செலவு விட இன்னும் கூட செலவிக்கிறீங்க நீங்கள் உடம்புக்கு. எனவே சாப்பாடு மிஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல, அதை தேவையில்லாமல் எடுத்து உடம்பை பார்த்துக்கொள்ளக்கூடாது. அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வீடு இந்த எக்ஸசைஸ், இந்த பெண்கள் என்ன செய்கிறேன், நார்மலாக வந்து நான் வீட்டில் வேலை செய்கிறேன், கூட்டுறேன், கடைக்கு போயிட்டு வரேன், எல்லா எக்ஸசைஸ் செய்கிறேன், வெயிட் குறையிலண்டா விளங்கி கொள்ள வேண்டும். வேலைன்றது வேறு, உடற்பயிற்சின்றது வேலை. உடற்பயிற்சி வந்து தொடர்ந்து செய்கிறது, நிப்பாட்டாமல் ஒரே வேகத்தை செய்கிறது தான் உடற்பயிற்சி. அதை நின்று நிப்பாட்டி செய்யும் போது அது ஒரு வேலையாக மாறுது, உடற்பயிற்சிக்குரிய பலனை கிடைப்பதில்லை. அப்போ வெளியில் உங்களுக்கு சிம்பிளாக செய்கிறண்டா, உங்களுக்கு தோட்டம் இருந்தால் இல்லை வெளியே போய் நடக்கிறது ஒரு 30 நிமிஷம் கொஞ்சம் வேகமாக நடக்க வேண்டும். ஆனால் அதுலேயும் கண்ணப்பேருக்கு நான் சொல்லியிருப்பேன், பார்த்தா அவர் என்ன செய்வாங்க, நடக்க போக்க கண்டா நின்று கதைச்சிட்டு எப்படி சுகமாக இருக்குங்களா எல்லாம் கதைச்சிட்டு வந்தால் ஒரு மாதிரி நடந்திருப்பாங்க. நடந்து முக்கியமாக ஒரு 10 நிமிஷமாக இருக்கும், மிச்சம் எல்லாம் ஊர் வேலையாக தான் இருந்திருக்கு. எல்லாட்டையும் கொஞ்சம் போகிறது, எதாவது பார்த்து நிற்கிறது, திரும்பி நடக்கிறது, வேறு கால் வந்தால் கதைக்கிறது. அப்போ அதை ஒரு சின்சியராக நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக செய்ய வேண்டிய விஷயம் உண்டு. அப்போ நடக்கிறது 30 நிமிஷம் விடாமல் ஒரே ஸ்பீடில் நடக்க வேண்டும், வேகமாக கொஞ்சம் மூச்சு எடுக்க வேண்டும், வேர்க்க வேண்டும் நடக்கிறது. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வெளியே போக கஷ்டமாக, அந்த பெண்கள் வீட்டில் செய்கிறேன்டா ஒரே இடத்துல இருந்து கொண்டு கொஞ்சம் ஜொக்கிங்னு ஒரே இடத்துல கொஞ்சம் ஓடலாம், பெருசாக பாஞ்சு ஓடுறதுல கொஞ்சமாக துள்ளி குதிக்கிறது, முந்தைய ஸ்கிப்பிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஸ்கிப்பிங் செய்யலாம், ஓடலாம், டிவி பார்த்துக்கொண்டு செய்யலாம், இல்லை ரேடியோ கேட்டுக்கொண்டு செய்யலாம். உங்களுக்கு விருப்பமானது செய்து கொண்டு ஒரு 30 நிமிஷம் செய்யக்கூடிய இருந்தால் ஒவ்வொரு நாளும் கிடைச்ச கிழமைக்கு ஒரு 5 நாள் செய்ய வேண்டும். கிழமைக்கு ஒரு நாள் செய்கிறதால எந்த பலனும் கிடைக்க போகிறதில்லை. குறைந்தது 3 தரம், நல்ல பலன் வேணுமென்னா 5 தரம் சேரிங்க இருந்தால் உங்களுக்கு தேவையான உடல் வரும் கூடையும். அதே நேரத்தில் வீட்டில் இருக்க மற்றவர்களும் உதவி செய்ய வேணும் பெண்களுக்கு. ஏன்னா ஒரு பெண் வந்து குடும்ப தலைவி கண்ணை பொறுப்பு எடுத்திருப்பாங்க, சில நேரம் வேலைக்கு போகணும், வீட்டு வேலையை பார்க்கணும், சமைக்க வேணும், உடுப்பு துவைக்கணும், கண்ண வேலை இருக்கும். இதுக்குள்ளே எங்கே என்ன கவனிக்கணும் ஒரு கேள்வி வரும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க,
நீங்கள் நல்லா இருந்தால் தான் குடும்பத்தை நல்லா பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் எல்லாமே போயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியம் கொடுக்கணும். அது கொடுக்குறதுக்கு வீட்டாக்களும் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, இந்த நேரத்தில் இந்த வேலையை நான் செய்கிறேன், நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க. இப்படி எத்தனை கணவர்கள் எத்தனை பிள்ளையை யோசிச்சுமா தெரியாது, பட் அந்த அன்பை காட்ட வேண்டும். இதே இடத்துல கணவர்மாருக்கு சொல்ல ஒரு டிப் ஒன்று இருக்குது. முக்கியமாக பிள்ளைகள்கிட்ட கூட பாசத்தை எதிர்பார்ப்பாங்க, அன்பை. பிள்ளை என்னத்தை அன்பு காட்ட வேணும், அன்பு செலுத்த வேண்டு. அந்த பிள்ளை காட்டுற அன்புன்ற அளவு வந்து எங்கே தங்கியிருக்கேன்டா, நீங்கள் அந்த பிள்ளைன்னு அம்மாவுக்கு எவ்வளோ அன்பு காட்டுறீங்களோ அந்தளவுக்கு அன்பு உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகிட்டேருந்து. நீங்கள் அம்மாவுக்கு கொடுக்குற அன்பு இல்லாட்டி ஏசும்போது பிள்ளைக்கு உங்களுக்கு மேலே கோவம் தான் வரும். ஏன்னா பிள்ளைக்கு அம்மா ஒரு முக்கியமான விஷயம். இதை அப்பா அம்மார்கள் உணர்ந்து கொள்வதில்லை. எனவே உங்கள் மனைவி அந்த பிள்ளைன்னு அம்மாவுக்கு நீங்கள் அன்பு காட்டுங்க, பிள்ளைன்னு அன்பு தானாக வரும், தேட தேவையில்லை. எனவே விளக்கமாக அருமையாக சொல்லியிருந்தீர்கள். இப்பொழுது அழைப்பில் ஒருவர் காத்திருக்கிறார். வணக்கம். ஹலோ, வணக்கம். இருவருக்கும் வணக்கம். நான் நேத்ராவின் ஒரு அன்பாளன். டாக்டர் அவர்களே, நான் 7ஆம் தேதி எனது காலில் விழுந்து ஒரு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு பிளேட் போடப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்பு இடைக்கிடை வலி வந்தவுடன் நான் பல விடுத்தம் டாக்டர்களை அணுகி இருந்தோம். அவர்கள் சில மருந்துகளை தந்தார்கள். மற்றது கூடுதலாக எக்ஸசைஸ் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு அந்த எக்ஸசைஸ் எடுப்பதற்கு அந்த பிளேட் போட்டு இருப்பதால் கஷ்டமாக இருப்பதாகவும் வலி இருப்பதாகவும் நான் உணர்கிறேன். நான் மன நிம்மதியோடு சுகமடைய நான் என்ன செய்ய வேண்டும்? நன்றி ஹுசைன் ஐயா, உங்களுக்கான அந்த சந்தேகத்துக்கு இப்பொழுது டாக்டர் பதில் அளிப்பார். நன்றி ஹுசைன் ஐயா. நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன பரிவர்த்தனை உங்களுக்கு ஏதாவது ஃப்ராக்சர் இருந்திருக்கலாம், இல்லாட்டி மல்டிபிள் ஃப்ராக்சர்னு தெரியல. பிளேட் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் சீரியஸான சர்ஜரி நடந்திருக்கு உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு அசைவுகள் நடக்கிற எல்லாமே இருக்கும். படுத்து படைக்கிறது தான் நீங்கள் இருக்க வேண்டி வரலாம். சில நேரம் உங்களுக்கு கழிவறைகள், டாய்லெட் கூட உங்களுக்கு படுத்து படைக்கிறது தான் எல்லாமே நடக்க வேண்டியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுலேருந்து மீளில் வர்றதுக்கு முதல்ல என் ஆசையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். வாழ்க்கையில் இப்படி தான் எல்லாருக்குமே எல்லாமே சுமூத்தாக போகாது, இந்த பிரச்சனை வரும். இதில் எவ்வளோ நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க, இதில் எப்படி உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ள தான் முக்கியமான விஷயம். இது உங்களுக்கு நீங்கள் என்ன தொழில் செய்யணும்னு தெரியாது, பட் இப்போ இருக்கிற நேரத்தை கூட ஒரு தொழில் சம்பந்தமாக நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கலாம். இதை எப்படி செய்யலாமா, உங்கள் ப்ரோக்ரஸை பற்றி யோசிங்க. ஐயோ இப்படி நடந்துட்டு எனக்கு நீ வாழ்க்கை இப்படித்தான் இருக்குன்னு யோசிக்காமல் உங்களை வளர்ச்சி பற்றி யோசிக்கும் போது கன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அது மன சார்ந்த விஷயம். இப்போ உடல் சார்ந்த விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் உடற்பயிற்சி வந்து உங்களுக்கு சரியாக எனக்கு தெரியலை எங்கே எந்த இடத்துல நடந்தது என்ன இது அது சம்மந்தமாக கொடுக்குற உடற்பயிற்சி. பட் ரெண்டெல்லாம் பருமனை குறைக்கிறது தான் சில உடற்பயிற்சி சொல்கிறேன். காலில் பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு கை இயக்கம் நல்லா இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நீங்கள் படுத்துக்கொண்டே படுக்கையில் கொஞ்சம் சாஞ்சு உட்காரலாம். உங்களுக்கு சாஞ்சு உட்காந்து கையை சைடில் எடுத்துக்கொண்டே கையை கொஞ்சம் சுற்றலாம். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 15-20 தரம் சுற்றி இயக்கும்போது கை வேலை செய்யும் போது அதுக்கு சக்தி தேவைப்படுகிறது. ஏன்னா அந்த கலோரிஸ் பேர்ன் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ள வேண்டும், எங்களோட உடம்புகளுக்கு சக்தியை கொழுப்பை கரைக்கிறதுக்கு கால் துணை நிற்பது போல் கையால் பெருசாக செய்ய முடியாது. நீங்கள் ஓடுறது நடக்கிறது என்ன செய்தாலும் இந்த கால் தேவை. கையால் ஓடி கையால் நடக்கிறது முடியாத விஷயம். கையால் எவ்வளோ நீங்கள் எக்ஸசைஸ் செய்தாலும் காலால் சில இருக்கிற கலோரிஸை விட குறைவாக தான் இருக்க போகுது. பட் சொன்னால் சம்திங் பெட்டர் தென் நத்திங். ஒன்றும் இல்லாததுக்கு இது எவ்வளோ மேல். அதால் நீங்கள் இந்த மாதிரி சில எக்ஸசைஸஸ் செய்யலாம். மற்றும்படி உங்களோட டாக்டருக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன சத்தியசை நடந்திருக்கு, அதுக்கு பயிற்சி என்னென்னு அவருக்கு சொல்லியிருந்தால் அதுகளை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சாப்பாடு முறையும் இப்போ கணப்பேருக்கு வைப்பாங்க, நான் இந்த எக்ஸசைஸை விட்டோடனே நான் கொளுத்துருவேனே, அப்போ எனக்கு எக்ஸசைஸ் என்ன பலன் இருக்குண்டு கணப்பேருக்கு வர கிடைச்சுன்னா உண்மையாக கொளுத்தும் போயிடுவாங்க கணப்பேர். அப்போ எக்ஸசைஸ் செய்கிறது வேலை இல்லைண்டு. அதில் உண்மையான ரகசியம் தத்துவம் என்னென்னா, நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும்போது உடற்பயிற்சி செய்யும்போது கூட கலோரிஸ் பேர்ன் பண்ணுவீங்க, கூட சக்தி விரயமாகும், கூட சாப்பிடுவீங்க, உங்களுக்கு சமனாக இருக்கும் உடற்பருமன். எக்ஸசைஸ் விட்ட பிறகு அந்த பேர்ன் பண்ணுற கலோரிஸ் அளவு குறைஞ்சி போயிடும். ஆனால் உங்களோட சாப்பாடு அளவு குறையாது. நீங்கள் எடுக்கிற கலோரிஸ் அதே மாதிரி இருக்க உடம்பு கொழுப்பு. அவங்க நீங்கள் எக்ஸசைஸ் குறைவாக இருக்கும்போது சாப்பிட்ற அளவை குறையுங்க. அதுதான் மிக முக்கியமான விஷயம் உடலில் பாதுகாக்கிறதுக்கு. எனவே இப்போ நீங்கள் படுக்கையில் இருக்கும்போது முக்கிய அளவுக்கு சாப்பாடு செலக்டிவாக தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. மரக்கறி, பழங்கள், இனிப்பு இல்லாமல் மற்றது கொழுப்பு இல்லாத சாப்பாடெல்லாம் கொஞ்சமாக சாப்பிடும்போது உங்கள் உடம்பு பறக்கிற சான்ஸ் மிக குறைவாக இருக்கும். மற்றது இனிப்பை பற்றி சொல்லணும் முக்கிய விஷயம், இனிப்பு வந்து கார்போஹைட்ரேட்டில் தான் சேருது, ஒரு 4 கலோரிஸ் தான். ஆனால் இனிப்பு ஏன் கொழுப்பை கூட்டுதுண்டா, நாங்கள் எக்ஸசைஸ்னு சொன்னதானே ஒரு அரை மணி செய்கிறேன்னா முதல் 10 நிமிஷம் வந்து ஆனால் கொழுப்பு பேர்ன் பண்ணாது, கொழுப்பு எரியாது. அந்த ஏடிபி உடைச்சி கொழுப்பு போகணும், ஈரல் வேலை செய்ய வேண்டும். அது முதல் 10 நிமிஷத்துக்கு நடக்காது. முதல் 10 நிமிஷம் வந்து கிளைக்கோஜன் இனிப்பு சுகர் தான், சீனி தான் உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். அது தற்காலிகமானது. அப்போ அதால் எந்த பலனும் இல்லை. 10-15 நிமிஷம் கழிஞ்ச பிறகு தான் உடம்புல வந்து
கொழுப்பு வந்து இயங்க தொடங்கி ஃபெட்டாக போகும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் ஒரு உடற்பயிற்சி ஒரு 10-15 செய்கிறதால எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல. 30 செய்ய வேண்டும். சீனின்னு எடுக்கும்பொழுது சீனி தான் கூட முதல்ல உங்களுக்கு சக்தி விரயமாக்கப்படுகின்றது. அது எமர்ஜென்சி ஒர்க், ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்குக்கு கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். ஆனால் நாங்கள் அது கொழுப்பு குறைக்கிறதுக்காக செய்யும்போது பயன்படாது. அருமையான விளக்கம் டாக்டர். இப்பொழுது அழைப்பில் மற்றொருவர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். சரி, வந்தவர் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. உண்மையில் டாக்டர் சொன்ன ஒரு விடயம், இந்த வீட்டில் இருப்பவர்கள் எவ்வாறு உடற்பயிற்சி செய்யப்படும். உண்மையில் நாம் ஒரு ஜிம் அல்லது உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்றாலும் கூட அதிக அளவிலான கண்ணாடிகள் பொருத்தப்பட்டிருப்பதை கவனிக்கின்றோம். நாங்கள் எதற்காக செய்கிறோம், நினைத்து செய்யும் பொழுது அதற்கான பலன், அதற்கான பிரதிபலன் அதிகமாக வந்திருக்கிறது. வீட்டில் நாங்கள் அன்றாட பணிகளை செய்யும் பொழுது அது ஒரு உடற்பயிற்சி என்று கருதி செய்தால் உடற்பயிற்சியாக இருக்கும். அல்லது நீங்கள் சொன்னது போல உடற்பயிற்சி என்று செய்ய வேண்டும் என்பதற்காக இவர்கள் தொலைபேசியில் அல்லது கற்றவர்கள் நிச்சயமாக இல்லை. ஒரு அற்புதமான ஒரு விடயத்தை சொல்லி இருந்தீர்கள், அதனை நாங்கள் பின்பற்ற வேண்டும். உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. டாக்டரிடம் உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்தும் நீங்கள் கேட்கலாம், அதற்கான தெளிவினை பெற்றுக்கொள்ளலாம். அழைக்கலாம் 0112-50-53-16. இப்பொழுது ஒரு அருமையான பாடலை தொடர்ந்தும் பல விடயங்கள் குறித்து பேச போகின்றோம். அதனுடன் உங்களுடைய சந்தேகத்தையும் நேரடியாக டாக்டரிடம் கேட்டு தெளிவை பெறலாம். இப்பொழுது அருமையான பாடலை தொடர்ந்து வணக்கம் நிகழ்ச்சியின் விசேட நேர்காணல் பகுதியுடன் இணைந்திருக்கின்றோம். உடல் பருமன் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சமகாலத்தை தற்காலத்தில் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் இப்பொழுது தொழில்நுட்ப சாதனங்கள் அதிக அளவில் வளர்ச்சி அடைந்து விட்டன. எங்களுடைய பணிகளும் தொழில்நுட்பத்துடன் சார்ந்ததாக இருப்பதால் உடல் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவது குறைகிறது அல்லது மட்டுப்படுத்தப்படுகிறது. சில நேரம் இல்லை என்று அந்த வலுவில் 0 என்ற வலுவிலேயே காணப்படுகிறது. இவ்வாறான பல பிரச்சனைகள் காரணமாக உடல் பருமன் அதிகரிக்கின்றது. உடல் பருமனினால் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது, அதனை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்று பல விடயங்கள் குறித்து டாக்டரிடம் நாங்கள் தெளிவினை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். டாக்டர், அடுத்ததாக உங்களுடைய பதவி நிலைகளை பார்க்கும் பொழுது உங்களை அறிமுகப்படுத்தும் போது பல விடயங்களை சொல்லியிருந்தோம். அப்பொழுது உங்களை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு முதிர்ச்சி பெற்றவர் போல இருக்கிறது. ஆனால் உங்களுடைய தோற்றம் இளமையாக இருக்கின்றது. இந்த உடற்பயிற்சி இந்த இளமையாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய இளமையின் ரகசியம் என்ன டாக்டர்? நல்ல கேள்வி. உங்களுக்கு கேள்வி பிடிக்கிறது. என்னுடைய பர்சனல் இதில் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நிச்சயமாக நான் நேரிலும் பயந்து கொள்ள விருப்பப்படுறேன். முதல்ல சொல்ல வேண்டும், என் வயசு வந்து இப்போ கிட்டத்தட்ட 60 வயசு ஆகுது. இப்போ சொன்னால் கணப்பே நம்ப மாட்டாங்க. அதே நேரத்தில் அடுத்த கேள்வி வந்து வெள்ள முடியலையே, என் வெள்ள முடி தேர்றது கஷ்டமாக இருக்குது, கலைக்கு டை அடிக்கிறீங்களா? மன்னிக்கணும் டாக்டர், இப்பொழுது அழைப்பில் வந்திருப்பவருடைய சந்தேகத்தை நிவர்த்திக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். 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 நான் காத்தாங்குடியிலிருந்து ஹதீஜா கிடைக்கேன். சொல்லுங்க அம்மா. எப்படின்னு சொன்னா, அந்த உடம்ப குறைக்கிறதுக்கு அனுப்ப டாக்டர் வந்து பூனமல்ல அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த கொழுப்பு சாப்பாடு சாப்பிட்டு இந்த சேலியோ வந்து சொல்றாங்க தானே, அதை செஞ்சா குறைக்கலாம். சில டாக்டர் சொல்றாங்க அது செஞ்சா கஷ்டமா செய்யக்கூடாது. இதே செஞ்சா எப்படி எந்த மாதிரின்னு சொல்லுங்க டாக்டர். நன்றி, அழைத்துக்கு நன்றிம்மா. கேலியட் டயட்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்டிங் டயட், இன்டர்மீடியட் டயட்னு கணக்கு இருக்குன்னு எல்லா வகையும். இப்போ இதில் குறைஞ்சாக்களே யாராவது பார்த்துருக்குறீங்களான்னா கேள்விக்குறை. யாராவது சொல்லுங்க சாப்பிட்டு நான் மெலிஞ்சிருக்கிறேன் இல்லை. என்ன காரணம் வந்து இது எல்லாமே எங்களோட சாப்பாடு கலோரிஸை குறைக்கிறது. பட் இதால் சில பாதிப்புகள் இருக்கலாம். உங்களுக்கு தேவையான சில நியூட்ரிஷன் விட்டமின் இல்லாக்கி போகலாம். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் வந்து எங்களோட சாப்பாடு வந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு முக்கியம். நாங்கள் எந்த சாப்பாடை விரும்பி சாப்பிட்றோமோ அதை தான் உடல் ஏற்றுக்கொள்ளும், இல்லைங்க சமைப்பாடு செய்யும். இப்போ நான் எனக்கு வெயிட் குறைக்கிறதுக்கு ஒரு சாப்பாடு, விருப்பமில்லாத ஒரு சாப்பாடை நான் சாப்பிட, உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு இந்த பீட்ரூட் பிடிக்காது, கண்டாலே வெறுப்பு. ஆனால் பீட்ரூட் சாப்பிட்டு அவங்களுக்கு உடற்பருமன் குறையும் நினச்சி அவங்களுக்கு கொடுக்கும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள பலவிதமாக திரிக்கும் போது அதனால் பாதிப்பு தான் ஏற்படும், நன்மை ஏற்படாது. உடல் அதை ரிஜெக்ட் பண்ணும், மனசு சந்தோஷம் இல்லாமடியா. அப்போ இந்த மாதிரி டயட்டுகளால் உங்களுக்கு தேவையான இல்லாகி போயிடும். ஸோ உங்களோட டயட் வந்து நான் சொல்கிறேன் வந்து இப்போ நீங்கள் ஒரு நேரத்துக்கு விளையாட ஒரு 10 நிமிடம் சாப்பிட்டீங்கன்னா 9 ஆக்குங்க. 1 குறைக்கிறீங்க, நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. 2 நாள் கழிச்சு இன்னொன்று குறைங்க, 8, இப்படியே 5 கொண்டுடலாம். முதல் நாள் 5 ஆக்குனீங்கன்னா 2ஆம் நாள் 15 சாப்பிடுவீங்க. அந்த விட்டத்தையும் சேர்த்து பிடிக்க வேண்டி வரும். ஏன்னா பசி அப்படி வந்துடும், மனநிலை. எனவே உங்கள் சாப்பாடு இல்லை நீ கவனித்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சா காணும், வேறு எந்த மாற்றமும் தேவையில்லை. ஏன்னா நார்மல் நடைமுறை வாழ்க்கையில் வந்து இந்த கீரை டயட்லாம் எங்களுக்கு கஷ்டமான விஷயம், அதில் ஒரு பெரிய பலனும் இல்லை. எனவே மனசை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு கண்ணப்பேருக்கு தெரியும் எப்படி உடற்பருமனை குறைக்க வேணும்னு. ஆனால் பஞ்சு அதுதான் முக்கியமான விஷயம். சோறு இல்லாட்டி இது செய்யணுமா, இப்படி செய்யணுமா, இதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா? எப்போதுமே எங்கள் வாழ்க்கை நான் சொல்ல குறுக்கு வழி தேடுவோம். அதை விட்டுருங்க,
வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி கேட்டதுக்கு. ஆமாம் டாக்டர், இப்பொழுது தொடரலாம் டாக்டர். இளமையாக இருப்பதற்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும்? முக்கியமாக நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த வயசு அப்போ 60 நெருங்குன்றது, முடி இது வரைக்கும் இல்லை, கணப்பெருக்கு கல்வி நான் டை அடிக்கிறேன்னா கலர் பூசுறேன்னா அப்படி ஒரு அவசியம் எனக்கு இல்லை, தேவையில்லை, இது வரைக்கும் செய்யலை. இப்போ இதுக்கு காரணமாக உதாரணத்துக்கு என்ன வாழ்க்கை முறை எடுத்துக்கொண்டால் முக்கியமாக நான் டீ காஃபி கூட குடிப்பதில்லை. கணப்பெருக்கு தெரியுமோ தெரியாது, டீ குடிக்கிறதால உடம்புக்கு அயனை அழிச்சிடும், உங்களோட இரும்பு சக்தியை குறைச்சிடும், அதனால் உங்களுக்கு சோர்வுத்தன்மை ஏற்படலாம். இப்போ பெண்களுக்கு அதே மாதிரி அனிமியாண்டு வரும், இரத்த சோகை வரும், ரத்தத்தில் இருக்கிற சிவப்படங்கள் குறையுது. காரணம் அடிக்கடி டீ காஃபி குடிக்கிறதால. இப்போ சிலாக்கள் சொல்லலாம் அதில் விட்டமின்ஸ் இருக்கே கொஞ்சம் இருக்குண்டு, அதில் விட்டமின் இருந்தால் அதில் எடுக்கணும். கண்ண சாப்பாடு இருக்கேன் அதில் எடுக்கலாமே, இதால் பாதிப்பு உதாரணம் உண்டு. மற்றது பாட்டில் ட்ரிங்க்ஸ் எதுவுமே நான் பாதிப்பதில்லை, எதுவுமே டீ காஃபி இல்லாடி மற்றதும் இல்லை. இது வாழ்க்கை ஒரு முக்கியமான. மற்றது உடற்பயிற்சி. என் உடற்பயிற்சி அன்றாடம் இருக்குது. ஐயோ நேற்று செய்தோமே என்றே செய்யணுமான்னு நான் யோசிக்கிறேன் இல்லை. பொதுவாக கேட்குற கேள்வி நாங்கள் ஒவ்வொரு நாள் மூச்சு எடுக்கணுமா, ஒவ்வொரு நாளும் சாப்பிடணுமா, ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்யணுமா, இந்த மூணும் கேட்கவே கூடாது. டெய்லி இருக்க வேண்டிய வாழ்க்கையில். அதனால் ஒவ்வொரு நாள் செய்யுங்க. உங்களுக்கு விருப்பம் மாதிரி கொஞ்சமாக பழைய கொண்டு வாங்க, செய்யலாம். உங்கள் வயசை பொறுத்து உங்களோட உடற்பயிற்சி மாறுபடலாம். அதை விட முக்கியமாக நான் சொல்ல வேண்டும், என் உடம்பு ஜெனட்டிக்ஸ் எனக்கு கொடுத்த பெற்றோர்கள், என் அம்மா அப்பாவுக்கு அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்தது மிக முக்கியமாக என் மனைவிக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். என் சாப்பாடு எனக்கு என்னென்ன தேவை, விடவில் நான் பழங்கள் தேவைன்னா அந்த பழங்களை ரெடியாக வச்சுருப்பாங்க சாப்பிட்றதுக்கு வெட்டி. அப்போ எனக்கு தேவையான சாமான் எல்லாமே அப்படி ரெடியாக இருக்கக்கூடிய என் உடம்பு பரவாயில்லை மிக இலவாக இருக்கின்றது. எனவே உங்களை சார்ந்த உங்கள் அன்பு காட்டுகள் உங்களுக்கு உதவி செய்யும் போது உடற்பயிற்சி குறையும். ஆனால் முக்கியமாக உடற்பயிற்சி மட்டும் விட்டுறாங்க. நான் இந்த உடற்பயிற்சி சொல்லும்போது நான் சிறு வயதிலிருந்தே தற்காப்பு கலை படிப்பிக்கிறேன், கராட்டி செய்து வரேன். நான் இப்போ ஸ்ரீலங்கா கராட்டி ஃபெடரேஷனில் உதவி தலைவராக இருக்கேன், வைஸ் பிரசிடென்ட் இருக்கேன் கலாம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஸோ அந்த பயிற்சி எனக்கு மிக முக்கியமான பல மன பக்குவத்தை ஏற்படுத்திச்சு, மனநிலை உருவாக்குச்சு, உடல் இயங்கிக் கொண்டு இருக்கும். இப்போ 30 வயசு செய்கிற ஒரு பிள்ளைண்ட எனர்ஜி ட்ரெயின் கூட நான் செய்து கொண்டு இருப்பேன். அது எனக்கு இன்னொரு உற்சாகம் தருகின்ற உடம்பு வேலை செய்கின்றது. அதே நேரத்தில் இந்த பழக்க வழக்கம் எல்லாமே என் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். எனவே எனக்கு உங்களுக்கு இந்த டிவி மூலமாக சொல்ல கிடைச்ச சந்தர்ப்பத்துக்கு நான் இந்நேரத்தில் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். உண்மையில் உடலால் மனதையும் மனதால் உடலையும் கட்டுப்படுத்தும் அந்த நுட்பத்தை நாங்கள் கற்றுக்கொண்டால் இப்பொழுதும் இளமையாக இருக்கலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதே நேரத்தில் சில நேரம் சொன்னால் என்ன லைஃப் ஒரு சன்னியாசி மாதிரி சாப்பிட இல்லை, நான் நல்லா இனிப்பு சாப்பிடுவேன். சாக்லேட்ஸ் எனக்கு அவ்வளோ விருப்பம், என் வீட்டாங்களுக்கு தெரியும். சாக்லேட் சாப்பிடுவேன், இனிப்பு சாப்பிடுவேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி என் உடற்பயிற்சி அமைஞ்சிருக்கும். சரி, அது 3-4 மணி நேரம் கூட நான் செய்வேன், அதை பேர்ன் பண்ணுறதுக்கு, அதை எரிக்கிறதுக்கு. அப்படி செய்யக்கூட இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுங்க. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்னா உங்களோட உடல் பருமனை பார்க்குறதுக்கு ஒரு அளவுகோல் தேவை. அதான் ஸ்கேல்னு சொல்லுவோம், வெயிட். எத்தனை பேர்ட்ட வீட்டில் இது இருக்கோ தெரியல, பட் உங்களுக்குன்னு இருந்தால் நல்லா வீட்டில் ஒரு ஸ்கேல் வச்சுக்கொள்ளுங்க. தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது காலையில் எழும்பின பிறகு யாராவது நேரில் இருந்தால் என்னோட கதைக்கலாம். ஆமாம் டாக்டர், அழைப்பில் ஒருத்தர் வந்திருக்கின்றார். வணக்கம். மணிக்கு வேணும் உங்களை காக்க வச்சதுக்கு. உங்களுக்கு வீட்டில் ஸ்கேல் இருக்கும், வெயிட் இருக்கும். அதில் பாருங்கள், விடி எழும்பின பிறகு டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு வெறும் வயிற்றில் பாருங்கள் வெயிட்டை டெய்லி பார்த்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களோட வெயிட் கூடுதா, 1 கிராம் 2 கிராம் கூடுதா, 1 கிலோ கூடுதான்னு அதை பார்த்து உங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கு என்ன செய்யலாம். சாப்பாடை குறைக்க வேணும், இல்லை இது வேணாம், இன்றைக்கு புஃபே போகிறோமா, அது வேணாம், கூட சாப்பிட வேணாம்னு நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் தினசரி செய்யும் போது. ஆனால் நீங்கள் ஒரு மெஷின் மாற்றி பார்க்கும்போது சில வெயிட் மாறுபடல, அந்த மெஷின் தன்மையை பொறுத்து சில கூட காட்டும் குறைய காட்டும். எனவே அதால் ஒரே மிஷினில் பாருங்கள், ஒரே பாருங்கள். சாப்பிட போகிற பார்த்தீங்கன்னா 1 கிலோ கூட காட்டும், அந்த சாப்பாடு எடை கூடி இருக்கும். இப்போ இடைவெளி கூட சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு காலை கொஞ்சம் வெயிட் கூட இருக்கும். ஐயோ நான் வெயிட் கூட்டிட்டேன்னா இல்லை, சாப்பாடு தான். நான் தொடர்ந்து சாப்பிடும்போது நிச்சயமாக உடல் பருமன் கூடும். இப்போ டாக்டர் அழைப்பில் ஒருவர் வந்திருக்கிறார் என்று நினைக்கின்றோம். வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ. வணக்கம் வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க ஐயா. நான் ஒரு சர்க்கரை வியாதியாக இருப்பேன். ஹலோ. வணக்கம். நான் சர்க்கரை வியாதி நோய்க்குடியாக இருக்கிறேன். ஐயா, உங்களோட டிவி வால்யூமை நல்லா குறைச்சிருவோம். அதுக்கு நான் மருந்து வைத்தியம் செய்கிறேன். அப்போ எனக்கு கால் 2 திமுக்குது. ஹலோ. சரி
சரியா அது அழைப்பில் அந்த சரி சத்தத்தை கூட வைக்கும்போது அதாவது அவங்க தொலைபேசிக்கு பேச விட டிவி மூலமாக எங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அது ஓகே. உங்களை கால்னு திமித்திரமாக எனக்கு கேட்டது சொன்னீங்க நீங்கள் சர்க்கரை வியாதி கூட இருக்குண்டு. அது இந்த ஒபேசிட்டியோட முக்கிய இன்னொரு விஷயம், ஒபேசிட்டியாலும் சீனி டயபெட்டிஸ் வரலாம். முக்கியமாக இந்த சர்க்கரை வியாதி ஆக்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து உங்களோட சாப்பிட சீனி குறைக்கணும். எல்லோரும் சொல்லுவாங்க. அப்போ சீனி மட்டுமாண்டா இல்லை, சோறு கூட உங்களுக்கு சீனியை கூட்டும், ஏதாவது பான் சாப்பிட கூட சீனி கூட்டும். அதுக்காக சாப்பிட வேணாமன்னா இல்லை, அல்லவா சாப்பிடுங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஆனால் உங்களுக்கு காலில் இந்த விரைப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு காரணம் வந்து சீனி கட்டுப்பாடு இல்லாமல் போகும்போது நியூரோஃபிலியான்னு உங்களுக்கு காலில் சில நேர்வில் இருக்கிற ரத்தங்கள் ஓட்டம் குறைவதால் நரம்பு உணர்ச்சியில் இழக்குது. கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த மருத்துவ ரீதியாக நம்ம பல பேருக்கு நோயை தீட்டுருக்கோம். ஏன்னா சிலிப்பர் போட்டு கூட நடக்கிறாது, சிலிப்பர் விழுந்துடும், ஏன்னா கால உணர்ச்சி இருக்காது, பிடிப்படாது. இந்த மாதிரி நிலைமை எனக்கு ஒரு பேஷண்ட் நான் சொல்லி ஆகணும் வந்தார். இதே பிரச்சனையோட நல்ல பணம் இருக்குது, கார் இருக்குது, ஆனால் கார் ஓட இயலாது. ஏன்னா அவர் கால உணர்ச்சி இல்லை, ஸோ அக்சிலேட்டர் பிரேக் கிளச்சில் கார் வைக்க தெரியாது, எங்கே வைக்கிறேன்னு தெரியாதபடியாக கார் ஓட ரொம்ப ஃபீல் பண்ண. எப்படி இருக்கும் வாழ்க்கை, எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி. ஒரு 1.5 மாதம் ட்ரீட் பண்ண பிறகு ரொம்ப ஹாப்பியாக காலையில் போயிட்டு வருவார், சந்தோஷம் வருவார், அந்த உணர்ச்சி ஃபுல்லாக மாறிச்சு. எனவே உங்களோட சாப்பாடும் சில பயிற்சிகள் மூலம் இந்த அளவை குறைச்சி கொள்ளலாம். அதுக்கு சில பயிற்சின்னு சொல்லும்போது முக்கியமாக கால்களை படுத்து நீட்டிக்கொண்டு, கால் நல்லா நீட்டிக்கொண்டு கால் டோஸ் அதை பெருவிரல்களை கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு நல்லா அசைங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அசைச்சு வந்தீங்கன்னா கொஞ்சமாக மசில் இழுப்படும்போது நேர்வில் தெரப்பின்னு சொல்லி டைட் பண்ணி சர்க்குலேஷன் கூட பார்க்கணும், ரத்தோட்டம் கூடலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முக்கியமாக சீனி வந்து கட்டுப்பாடில் இருக்க வேணும். சீனி கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு தேவையான பலன் கிடைக்காது. டாக்டர், உண்மையில் அற்புதமான பல விடயங்கள் பலனுள்ளதாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நிறைவு கட்டத்தையும் வந்துவிட்டோம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டாக்டரிடம் எவ்வாறு அணுகுவது, எவ்வாறு அந்த விளக்கங்களை பெற்றுக்கொள்வது, உங்களை அணுகும் முறையை நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், என்ன தொலைபேசி இருக்கிறது, தாராளமாக கேளுங்கள். இந்த நேற்று பார்த்து கேட்கும்போது தாராளமாக உங்கள் அனைவருக்கும் இலவசமாக எல்லாம் செய்கிறதுக்கு நான் காத்திருக்கின்றேன். என் இலக்கங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 077302272. இதை நான் திருப்பி தமிழில் சொல்கிறேன். 077302272. அதாவது 037302272. இந்த நம்பருக்கு நீங்கள் அழைக்கும் போது, நேத்ரா சேனல் பார்த்து கலைக்கும் போது உங்களுக்கு தெரியும் அத்தனை இதையும் இலவசமாக செய்ய நான் காத்திருக்கின்றேன். நன்றி டாக்டர். உண்மையில் ஒரு அற்புதமான காலை பொழுதில் பலனுள்ள பல விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். தெளிவான பல சந்தேகங்களுக்கு நீங்கள் தெளிவை ஏற்படுத்தீர்கள். அந்த வகையில் நேத்ரா குடும்பம் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் டாக்டர். நான் நன்றி சொல்லும்போது நான் முக்கியமாக சொல்ல நிகழ்ச்சி தயாரிப்பாளருக்கு மிக அருமையாக என்னை அணுகி போது எனக்கு உண்மையாக சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறாரா, இப்படி நிகழ்ச்சி செய்கிறாரான்னு அவரை முதல் பாராட்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி மிக அருமையாக, அதாவது எனக்கு உரிய ஸ்பேஸ் கொடுத்து இடைவெளியை கொடுத்து என்னை பேச விட்ட உங்களுக்கும் உங்களோட கேள்விகளுக்கும் மிக்க நன்றி. அதோடு பார்த்து நேர்கள் அனைவருக்கும் நேற்று சார்பாக நன்றி, வணக்கம். அந்த வகையில் இன்ஸ்டிடியூட் ஃபார் மார்ஷல் ஆர்ட்டின் தலைவரும் அதே போல் ஃபேக்கல்டி ஆஃப் இன்டகிரேட் மெடிக்கல் இன் விரிவுரையாளருமான டாக்டர் வி தவராஜன் அவர்களுக்கு, நினைக்கவும் தனராஜா அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம். அற்புதமான பல விடயங்களை சொன்னார். இந்த நோய் நிலைமை தொடர்பான உடல் பருமன் சார்ந்த, உடலியல் சார்ந்த ஏதேனும் வேறு கேள்விகள், சந்தேகங்கள் இருப்பின் 0777302272 0777302272 என்ற தொலைபேசியினூடாக நேரடியாக டாக்டரிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு இலவசமாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இந்த முதலாவது கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்து கொள்கிறோம். 2வது சிறப்பு நேர்காணல் இருக்கின்றது. தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நாங்கள் 10 மணிக்கு 2வது விசேட நேர்காணலுடன் உங்களை சந்திக்கின்றோம்.